கணினி, இணையம் இவை குறித்து சுவையான உபயோகமான தகவல்களை உங்களுக்கு வழங்கி வரும் IT.com நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்க போகும் விருந்தினர் சுபாஷினி கனகசுந்தரம். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் காரணமாக உலகமே ஒரு சிறிய கிராமமாக ஆகிவிட்டது. அதனால் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு கல்வி கற்பிப்பது என்பது எளிதானதாக, சுவையானதாக மாற வேண்டும், மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் செயல்பட்டு வருபவர் அவர். அது குறித்து அவர் பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக, கணினியினுடைய தொடர்ச்சியாக ரோபோட்டிக்ஸ் துறையிலும் அவர் அதனுடைய கவனத்தை செலுத்தி வருகிறார். இந்த துறையில் அவர் சமீப காலமாக பல முன்னேற்றமான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார். அவர் என்ன செய்கிறார், அவருடைய திட்டங்கள் என்ன, அவற்றையெல்லாம் இப்போது நாம் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் சுபா. வணக்கம். நீங்கள் சமீப காலமாக இந்த டிஜிட்டல் வில்லேஜ் என்ற ஒரு இதை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல டிஜிட்டல் வில்லேஜ்னா அது என்ன, அதை என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்றீங்க நீங்க? இந்த கிராமம் அப்படிங்கிற ஒரு சூழல் எப்பவுமே நம்ம நினைச்சோம்னாக்கா, நகரத்துக்கு போனவங்களுக்குலாம் கிராமத்தை நினைச்ச உடனே ஒரு மனதுக்கு ஒரு அமைதி வரும், எப்பவுமே வரும். ஏன்னா அந்த சூழல், அங்கே மரங்கள், இலைகள், அப்புறம் குடும்பம்னு நினைச்சோம்னா அங்கே நிறைய குழந்தைகள் விளையாடுறது, பெற்றோர்களோட இருக்கிறது. ஆக அந்த டென்ஷன் கிராமத்தில் இருக்கிறது குறைச்சல், நகரத்தோட நம்ம ஒப்பிடும்பொழுது பாருங்களேன். அதனால அந்த கிராமம் அப்படிங்கிற எண்ணம் வரப்போது கல்வி எவ்வாறு அந்த மனதிற்கு சுகமான, அதாவது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, மிகவும் சுதந்திரமான ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடிய நிலையில இருக்கிறத இந்த கிராமம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கிறேன். டிஜிட்டல் அப்படிங்கிற வரப்போது அது இணையம் சார்ந்தது, இன்டர்நெட் சார்ந்தது, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கான்செப்ட் சார்ந்ததெல்லாம் இதில் புகுத்தி இது இரண்டும் சேர்ந்தார் போல உள்ள ஒரு கல்வி பரப்புவதற்காக உள்ள ஒரு பெயர் அது. அந்த டிஜிட்டல் கிராமம் என்ற வார்த்தைக்கு தமிழில் இலக்கப்பாடி என்ற ஒரு வார்த்தையை இப்பொழுது நான் பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். சரி, இப்போ நீங்கள் டிஜிட்டல் கிராமத்தை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இந்தியா மாதிரி நாடுகளில் அல்லது ஆசிய நாடுகளிலே கூட சொல்லலாம், இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஜிட்டல் டிவைடுன்னு ஒன்று இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்கள இன்னும் கணினி போய் சேரலை, நகரத்தில் இருக்கிறவங்க தான் அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு அந்த பலன்கள் போய் சேரலைன்னு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு, கிராமத்தில் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு கணினியோ கணினியுடைய பயன்களோ போய் சேரலை. இப்போ உங்க டிஜிட்டல் கிராமத்துல அந்த கல்வி எப்படி இருக்கும், அதுக்கு என்ன செய்வீங்க? இந்த கேள்வியிலே உங்களுடைய பதில் அடங்கி விட்டது. அதாவது டிஜிட்டல் கிராமம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கிராமத்தில் இருக்கின்ற குழந்தைகள், அதாவது வாய்ப்பு அந்த கணினிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியை அனுபவிக்க முடியாத குழந்தைகள், அதோடு பெண் குழந்தைகள், இவர்களுக்காக அதை அடைய வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். ஆக பொதுவாகவே நாம் பார்க்கும்போது பொருளாதார வசதி என்று அமைந்துவிட்ட குடும்பங்களில் தான் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த வளர்ச்சியும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகள் திறமை இருந்தாலும் அந்த திறமையை அவர்களால் வளர்த்து கொள்ள முடிவதில்லை. ஆக இதை போக்குவதற்காக இந்த டிஜிட்டல் கிராமம் என்ற ஒன்று அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் தான் நான் அறிமுகப்படுத்தினேன். அதோடு இந்த டிஜிட்டல் கிராமம் மேலை நாடுகளில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இல்லை, ஆனால் ஆசிய நாடுகளுக்கு அது தேவையாக இருக்கின்றது. ஏன் சொல்கின்றேன் என்றால், மேலை நாடுகளில், ஜப்பான் போன்ற, கொரியா போன்ற நாடுகளில் கல்வியோடு சேர்த்து தொழில்நுட்பமும் பாடத்திட்டத்தில் அமைந்து விட்டது, அரசாங்க பள்ளிகளில் அமைந்து விட்டது. ஆக எல்லா குழந்தைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் ஆசிய நாடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு அது அமையவில்லை, பற்பல காரணங்கள். ஒன்று, கிராமப்புறங்களில் இருக்கின்ற பள்ளிகளில் அந்த வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஆசிரியர்கள், மாவட்ட அதிகாரிகள், இவர்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதை எவ்வாறு பயன்படுத்துவது, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிவிடுவார்கள் கணினியை, ஆனால் பயன்படுத்த தெரியாது. ஆக இது ஒரு ப்ராப்ளம். ஆக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆக அதை இந்த மூன்றாம் உலக
நாடுகளில் எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த சுகமான ஒரு கல்வி அமைப்பு, அதாவது சந்தோஷமாக படித்தல் என்ற ஒன்றை, இதில் பல கூறுகள் இருக்கின்றன. ஆக முதலில் எல்லா தரப்பு குழந்தைகளுக்கும் அந்த தொழில்நுட்பம் சேர வேண்டும். குறிப்பாக ஏழை குழந்தைகள், வாய்ப்பு வசதி அற்றவர்கள், அவர்களும் இந்த இணையத்தின் மூலம் பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்து வந்தது. அதோடு இது முதலில் உருவாக்கிய பொழுது எனக்கு அந்த ஸ்கோப் என்று சொல்லுவோம் இல்லையா, விரிவான ஸ்கோப் எனக்கு கிடைக்கல. எனக்கு செய்யணும் என்று தோன்றியது. ஆனால் அது எவ்வாறு யாருக்கு போய் சேர வேண்டும் என்று தோன்றவில்லை. நான் மலேசியாவில் பிறந்ததால், அங்கு கல்வி கற்றதால் எனக்கு மலேசிய கல்வி சூழல் தெரியும். ஆக நான் மலேசிய கல்வி சூழலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனது அனுபவம், எனது ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கிடைத்த அனுபவங்கள், பல்கலைக்கழகத்தில் படித்த அனுபவம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதை மாற்றி எவ்வாறு மலேசிய நாடு அந்த உதாரணத்திற்கு பயன்படுத்தலாம் என்று நான் அதை ஆராய்ச்சி செய்து கட்டுரை ஒன்று சமர்ப்பித்தேன். அதில் மலேசியா ஒரு பெக்யூலியர் கண்ட்ரி, அதாவது அதில் மாடர்னைசேஷன் என்ற ஒன்றும் இருக்கின்றது. அதே சமயத்தில் கிராமத்திற்கு சென்று பார்த்தால் மிகவும் சர்வசாதாரண வாழ்க்கை முறையும் இருக்கின்றது. அங்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, சீன பள்ளிக்கூடங்கள், ஆங்கில பள்ளி, மலாய் பள்ளியும் இருக்கின்றது. ஆக இந்த விதவிதமான பள்ளிக்கூடங்கள் இருப்பதனால் அங்கு அந்த பாடத்திட்டத்திலே மாறுபாடுகள் இருந்தன. ஆக அந்த சூழ்நிலையில் எவ்வாறு படைக்கலாம் என்றுதான் முதலில் நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகள் நிறைய இன்டர்நெட் சர்ஃபிங் அதெல்லாம் செய்த பிறகு ஆசிய நாடுகள், தாய்லாந்து, இந்தியா, மற்ற நாடுகள், இவைகளில் இந்தோனேஷியா, இந்த நாடுகளுக்கும் இது தேவை, இலங்கைக்கும் இது தேவை. ஆக இம்மாதிரி ஆசிய நாடுகளுக்கு இது தேவை என்று தெரிந்த பிறகு இதை மேலும் பரவலாக ஆக்கும் முயற்சியில் தான் இப்பொழுது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அப்போ இந்த டிஜிட்டல் ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க? இந்த பாடத்திட்டம், இந்த டிஜிட்டல் கிராமம் என்று வரும்போது முக்கிய கருத்தாக இப்போது நான் எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்றால், கணினியை பயன்படுத்தி கணினி கல்வியை மாத்திரம் கற்பதல்ல. இப்போ கணினியை பயன்படுத்தணும்னு எல்லா நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிற போது முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, கணினி பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு தான் போறாங்க. ஈவன் நம்ம வந்து மேலை நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனைகள் இருக்கின்றன பள்ளிக்கூடங்கள்ல. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், கணினியை வைத்துக்கொண்டே எல்லா பாடங்களையும் படித்தல் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது இப்போ உதாரணத்திற்கு வந்து ஒரு மொழி பாடம் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு ஆங்கில மொழி பாடம் படிக்கிறாங்க. படிக்கிற போது என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஆசிரியர் கற்றுக் கொடுக்கறத படிச்சுட்டு எழுதிட்டு பயிற்சி பண்ணி ட்ரில்லிங் மெத்தட் இருக்கு அவங்களுக்கு, அந்த மாதிரி படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் சொல்றது, கணினியை வைத்து அந்த ஆசிரியர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பகுதியை விளக்கி விடுகின்றார் என்று வைத்துக்கிறோம். அப்போ விளக்கின பிறகு மாணவர்கள் கணினியை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கான பல படங்களை தேடுவது, இணையத்திலே தேடுறது, பிறகு அந்த படங்களை வைத்துக்கொண்டு வர்ணம் திட்டுறது, பிறகு அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் செய்வது, ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று செய்வது, பிறகு அதெல்லாம் பிரசன்டேஷன் செய்யறது அப்படின்னு. அப்போ கணினி வந்து அதுல பல நிலைகள்லாம் வந்துடுது. முதல்ல வந்து பாடங்களை தேடுறதுக்கு, விஷயங்களை சேகரிக்கிறதுக்கு. அப்போ ஒரு விஷயம் தேடுறப்போ அவங்க சர்ச் இன்ஜின் மூலமா பல விஷயங்கள் தேடலாம் பாருங்க. இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஆப்பிள் பத்தி படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஆப்பிள் எத்தனை வகை இருக்குங்கிறது அவங்களுக்கு இன்டர்நெட்ல போனோன்னு கிடைக்கும். அப்போ அந்த விதவிதமான படங்களை போடலாம். பச்சை நிறத்துல வந்து ஆப்போ, சிகப்புல பாதி வர்ணம் பச்சையா இருக்கிற ஆப்போ, இந்த மாதிரியா போட்டு அந்த கற்பனை திறன் அங்க வளருது பாருங்க. அப்போ நம்ம இன்னும் அதை கிரியேட்டிவ் ஆக்குறதுனாக்க அந்த ஆப்பிளுக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லலாம், நம்ம விதவிதமா பண்ணலாம். அப்போ வந்து அந்த ஸ்கோப்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி ஒரு இடத்துல இல்லாம விரிவாக்கம் காண்கின்றது. அதோட குழுவில் அவங்க எல்லாரும் உட்காந்து செய்வாங்க. குழந்தைகள் வந்து தனியா உட்காந்து படிக்கிறத விட டீம்ல படிக்கிற போது அவங்களுக்கு வந்து அந்த தெரிந்து கொள்வதுங்கிறது மனசுல ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நான் செஞ்சேன் அப்படி இந்த ஈகோ வேற வருது பாருங்க. அப்போ அதோட அவங்க வந்து குழுவில் செய்யறாங்க, எங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கணும், அவங்க பெர்ஃபார்மன்ஸோட நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. வந்து போட்டி மனப்பான்மையோட இருக்கும். அப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தைரியம் இளம் வயசுலேயே வருது. முன்னுக்கு போய் நின்று பேசுறதுக்கான ஒரு தைரியம் வருது அவங்களுக்கு. ஆக பல வகையான திறனை ஒரே ஒரு சின்ன பாடத்தை வைத்துக்கொண்டு அவங்களால பண்ணிட முடியும். அதுக்குள்ளே வந்து நீங்க அந்த ஆங்கில மொழிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் வந்துடுறது, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்துடுது, ஹிஸ்ட்ரி வந்துடுது, அதுக்குள்ளேயே சயின்ஸ் வந்துடுது, கணிதம் வந்துடும். ஆக எல்லா விதமான பாடங்களும் அந்த ஒரு பாடத்துக்குள்ளேயே வந்துடுது பாருங்க. ஆக இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ஒரு பாடத்தின் மூலமே அவங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமலே அவங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து புகுத்தப்படுது பாருங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபன் இருக்கு. லேர்னிங் பிகம்ஸ் ஃபன் அங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரணும்னா, புத்தகத்தை சார்ந்து அல்லது வகுப்பறையை சார்ந்து படிக்காம கணினியை பயன்படுத்தி தன்னுடைய கிரியேட்டிவா கத்துக்கிறதுக்கு அல்லது பல்வேறு விஷயங்களை ஒரே நேரத்தில் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு குழுவா வேலை செய்வதற்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு பொருளாதாரம் ஒரு விஷயம் விட்டுருங்க,
இன்னொரு பெரிய தடை ஒண்ணு இருக்கு. அந்த தடை குழந்தைகள் கிட்ட இல்ல, பெரியவர்கள்ட்ட இருக்கு. அவங்களுடைய மனோபாவம், அவங்களுடைய மனப்பான்மை வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவங்க வகுப்புனா அது ஏதோ ஒரு கண்டிஷன் பண்ணக்கூடியது, டிசிப்ளின் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு. நீங்க சொல்ற முறையில வந்து ஆசிரியருங்கிறவரை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இல்லையா, அவருடைய அதிகாரம் தகர்ந்து போகும்னு எனக்கு தோணுது. அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் தயாரா இருக்காங்களா? உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கு? ஆமா, என்னுடைய அனுபவத்தில் நான் பல பேர்கிட்ட இப்ப பேசி விசாரிப்பேன் சாதாரண பேச்சுக்கள்ல. அப்ப அந்த வித்தியாசம் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான ஒன்று. மலேசியா சிங்கப்பூர்ல விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரிந்து கொண்ட வரைக்கும் எப்படி இருக்கின்றது என்றால், இப்போது அரசாங்கமே இந்த வேறுபாட்டை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. சிங்கப்பூர் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அதுல நியூ டெக்னாலஜிங்கிறது எப்போ வருகின்றதோ அப்போ உடனே அவங்க வந்து அப்ளிகேஷனுக்கு போயிடுவாங்க. இப்போ மலேசியால இது ஒரு பெரிய மாற்றம். அதாவது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை வந்து அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு, அவங்க அந்த பெருமையை விட்டு கொடுக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இதை தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கமே என்ன செய்யறதுனாக்கா, அதாவது ஒரு ஆசிரியர் என்பவருடைய கடமை வெறும் வந்து ஒன்றாக இருக்கக்கூடாது. அதாவது போதிப்பது மாத்திரமல்ல, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கலாம், ஒரு உதவி செய்பவராக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம். இப்படின்னு பல வகையில் அந்த ஆசிரியருடைய பயன்பாடுகளை வந்து மாற்றிக்கொண்டிருக்கின்றாங்க. ஆக இதை பயன்பாட்டில் பார்க்க முடியுது. ட்ரைனிங் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க இப்போ. ஆக இந்த மாதிரி மாற்றி ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகின்றார்கள். இந்த ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நெருக்கம் வரப்போது உண்மையிலேயே பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம அதாவது அந்த மதிப்பையும் அந்த வித்தியாசத்தையும் நம்ம பெருக்கிக்கிட்டே போனோம்னாக்கா குழந்தைகள் நெருங்க முடியாது பாருங்க. நீங்க சொல்றது அதனால ரொம்ப உண்மை. தாய்லாந்துலயும் இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும்ங்கிற கருத்து இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் ப்ராஜெக்ட் பேஸ் எடுகேஷன் அப்படிங்கிறத வந்து தாய்லாந்து நாட்டிலையும் வந்து ப்ராக்டிக்கலா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல வந்து இது செய்ய முடியாததுங்கிறது இல்லை. ஆனா ஒரு தெளிவு நமக்கு வேணும். அதாவது இந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வந்து உண்மையாக உணர்ந்து செய்யணுமே தவிர, அது வந்து வெளியே வேஷமாக இருக்கிறதுல வந்து எந்த பயனும் இல்லை பாருங்க. அந்த பயத்தை தான் அது தேவையில்லாம உருவாக்குது நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மாத்திரம் இல்லை, அது எந்த வகையிலும் உதவ போறது இல்லைன்னு எனக்கு தோன்றுது. அதாவது குழந்தைகள்கிட்ட வந்து அந்த மரியாதை பண்புகளை வளர்க்கலாம். ஆனா இப்படி ஒரு வித்தியாசத்தை வச்சாதான் அந்த மரியாதையும் பண்பு காக்கப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க தவறுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சில இடங்களுக்கு பயணம்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். தமிழ்நாட்டு சூழலுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே அது மாதிரியான முயற்சிகள் ஏதாவது நடக்குதா? நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு சூழலுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கல்வி திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா இயற்கையாகவே இப்போ பார்க்குறப்போ உலகம் முழுசும் வந்து இந்த கணினி பொறியியலாளர்கள் என்ற பெயரை வாங்கிக்கிட்டு இருக்கவங்க வந்து இந்தியர்கள். இப்போ நான் ஜெர்மனிக்கு நான் முதல்ல போன போது என்னை வந்து மலேசியன்னு எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் வந்து இந்தியன் நினச்சிட்டாங்க. ஏன்னா ஐடி வேலை செய்ய போறேன்னு சொன்னோன்னா அவங்க எல்லாரும் நண்பர்கள் பார்க்குறவங்களாம் இந்தியாவிலேருந்து வந்தீங்களா அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு டேர்ம் கூட ஒன்று இருந்தது, இண்டர் ஓட கிண்டர்னு ஜெர்மனில் ஒரு வார்த்தை அப்படி இருந்தது பாருங்க. அதுக்கு குறிப்பாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அர்த்தம்னா, ஜெர்மனியில் வந்து இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வது குறைஞ்சி போயிடுது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, ஜெர்மனிய நாடு என்ன செய்திருந்தது, இந்தியாவிலேருந்து ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டை நிறைய பேர் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 3 years பேக். அப்போ பண்ணிட்டு இருந்த போது அந்த பாப்புலேஷன் கூடுது இல்லையா, அப்போ அந்த ஆப்போசிஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க அதிகமாக குழந்தைங்க பத்துக்க போறீங்களா, இந்தியன்ஸ் இறக்குமதி பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் நிறைய இடத்துல ஒட்டி இருந்தது பாருங்க. அது 2-3 வருஷங்களுக்கு முன்பாக. ஆக ஜெர்மனி மாத்திரம் இல்லை, யூஎஸ் நம்ம சொல்லவே வேண்டாம். அங்க வந்து எங்க பார்த்தாலும் இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இடங்களையும் நம்ம ஜஸ்ட் நேம் இட். ஈவன் மலேசியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, அங்கேயே இப்போ சைபர் ஜெயால வேலை பண்றவங்க 30% வந்து இந்தியர்கள். அதுல தமிழர்களோட எண்ணிக்கை மிக அதிகம். அது மாத்திரம் இல்லாமல் அங்க இந்த விவேக பள்ளி, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேனே ஒரு பகுதி அதுல கூறு, அதை வந்து இப்ப அந்த விவேக பள்ளிக்கான மென்பொருள் தயாரிப்பு எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வருது. ஆங்கிலத்துல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பண்றதாக என்னுடைய ப்ரொஃபசர் சொல்லியிருந்தார். ஆக இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்போ இருக்க நிலைமையிலே எவ்வளவு பேர் தயாரிக்க முடியுதுன்னா, இன்னும் சிறு வயசுலயே ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுத்தோம்னாக்க இன்னும் எவ்வளவு பேரை உருவாக்க முடியும். அதான் ஒன்று. அப்போ ஆனா என்ன ஆகுறதுன்னா, வசதி படைத்த குடும்பத்திலேருந்து வந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவங்க அறிவுத்திறமையை வளர்த்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனா வசதி கிடைக்காத குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது, அவங்க சுய ஆர்வம்னு வெளிப்படுத்தாம இருக்கப்படுது பாருங்க. அப்போ அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி திசை திருப்பப்படுது இல்லையா. ஆக கல்வி, தொழில்நுட்பம் இதெல்லாம் சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுனாக்க இந்த நாடு அப்படிங்கிறதுல வளர்ச்சி வந்து அது கனவா இருக்காது, அது ஒரு நிஜமாவே ஒரு நனவு மாதிரி ஆயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாருங்க.
பட் இந்த யோஜனை எங்கேருந்து ஆரம்பிச்சது? இப்போ வந்து காவேரி அவ்வளோ பெரிய நதியாக இருந்தாலும் அது ஒரு சின்னதாக ஒரு குளத்துலேருந்து ஒரு சின்ன ஊற்று மாதிரி வரக்கூடியது. இவ்வளோ பெரிய திட்டங்கிறது வந்து எங்கேருந்து உங்களுக்கு தோன்றியது? எனக்கு நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜெர்மனியில். அப்போ பண்ணிட்டு இருக்க போது அங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று, கம்ப்யூட்டர் கிளப் ஹவுஸ் எஸ்லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு என்னோட பல்கலைக்கழகத்தில் இருந்தது பாருங்க. அது என்ன பண்ணாங்கன்னாக்கா MIT போஸ்டனில் இருக்க MIT அதை சார்ந்து அதில் இருக்க பயிற்சிகளை வந்து இந்த பல்கலைக்கழகத்திலையும் எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு நேரம் இருக்கிற போது நான் அங்கே போயிட்டு மென்டராக இருப்பேன். அப்போ அங்கே ஒரு வித்தியாசம் எப்படி இருந்ததுன்னா, பக்கத்தில் அந்த சரௌண்டிங் 200 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உள்ள குழந்தைகள் யாரும் வரலாம். வந்து அந்த டெய்லி ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அங்கே கம்ப்யூட்டர் லேப்ஸில் இருக்கிற எல்லா விதமான கருவிகளையும் பயன்படுத்தலாம். பியானோ இருக்கும், கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதை வச்சுட்டு அவங்க கணினி மூலமாகவே பியானோ வாசிப்பாங்க. அப்புறம் வந்து வீடியோ சேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுவாங்க, மார்ஃபிங் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னாக்கா, வெளியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம் வருவாங்க. சும்மா ஒரு வந்து அந்த குழந்தைகளோட நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் அம்மா வந்திருப்பாங்க, 2 பேருமா சேர்ந்து அந்த டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க, முகத்தை வச்சுட்டு அதில் விதவிதமாலாம் பண்ணுவாங்க. ஆக அதில் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்க்குற போது அந்த இருந்த 2 வருடங்களில் வந்து அந்த குழந்தைகளோட தரம், சில நேரத்தில் நான் பயன்படுத்தாத அப்ளிகேஷன்ஸ் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நான் மாஸ்டர்ஸ் லெவலில் எனக்கு இருந்த திறமையை விட அந்த கிராஃபிக்கல் அப்படின்னு வரப்போது, இல்லாட்டி வந்து ஆர்ட்ஸ் அப்படின்னு வரப்போது, மியூசிக் மூவின்னு வரப்போது, எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை 14 வயசு குழந்தை ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அதை பார்க்குற போது எனக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த 14 வயசுல உங்களால் இவ்வளோ பண்ண முடியுதுனாக்கா, இந்த ஒரு பொம்மை கொடுத்தாக்க போதும் அவங்களால உட்காந்து ஒரு ரோபோட் வந்து ஆட்டோனமஸ் ரோபோட்டை அவங்களால பண்ண முடிஞ்சது பாருங்க. இந்த மாதிரி பல மாதிரியான சிந்தனைகளோட இப்போ பண்ண முடிஞ்சதுனாக்கா, 20 வயசுல வந்து அவங்களுக்கு ஒரு புதுமையை கிரியேட் பண்றதுல வந்து ஒரு பெரிய தடை இருக்க போறது இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன விஷயங்கள். மைக்ரோசாஃப்ட்ல உட்காந்து டைப் பண்றதோ, வேர்ட்ல உட்காந்து டைப் பண்றதோ, எக்ஸல்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்றதோ சர்வ சாதாரண விஷயங்கள் இல்லையா? ஒரு 9-10 வயசு குழந்தை பண்ணிட வேண்டிய ஒண்ணு. அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஆஃப்டர் ப்ரோக்ராமிங் போயின்னு இருக்காங்க. அப்போ அதை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு ஏன் பயந்துட்டு இருக்கோம்? இன்னும் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுங்கிறத வந்து +1 +2 இல்லாட்டி மலேசியா எடுத்துட்டாக்கா வந்து என்னன்னாக்கா ஹையர் செகண்டரி லெவலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஏன் அவ்வளவு தூரத்தை கொண்டு போய் அதை தள்ளி வைக்கணும்? அது கீழே கொண்டு வந்துடலாம், அடித்தளத்துக்கே நம்ம கொண்டு வந்துட முடியும். ஏன்னா அதுல வந்து ஒரு விளையாட்டு இருக்குங்கிறத நம்ம இத்தனை நாள் பார்க்க மறந்துட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுது. அதோட உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இந்த கணினியை வந்து சிறு வயதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற வேகம் இருக்கு. இப்போ பல நாடுகளில் இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கனடாவில் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ US பண்றாங்க, ஜப்பான், இந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம், தாய்லாந்துலேருந்து மலேசியாலேருந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த முயற்சியை. அப்போ நான் என்ன நினைச்சேன்னாக்கா, நல்ல முயற்சி வந்துட்டு இருக்கு, ஆனால் அது வந்து தவறான வகையில் போயிடக்கூடாது. அதாவது சிம்பிளான அப்ளிகேஷனோட நின்றுடக்கூடாது. இது இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் உள்ள வரணும். குழந்தைகளுக்கு அந்த மோட்டோர்னா என்ன, கியர்ஸ்னா என்ன அவங்களுக்கு தெரியணும். அப்போ எலக்ட்ரிக் கேபிள்ஸ், வோல்டேஜ் அதெல்லாம் வந்து டீப்பாக தெரிய வேண்டாம். ஆனால் இதை இப்படி எப்படி மாட்டணும்னாக்கா அது இயங்கும், இதை அப்படி மூவ் பண்ணலாம், மேலேருந்து கீழே போட்டால் கீழே விழும், அதெல்லாம் அவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் பாருங்க. மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், சுலபமாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை பட்டது, நேராக பார்த்ததுனால. ஆக அது வந்து செய்ய முடியாதது இல்லைங்கிறது எனக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருது அந்த 2 இயர்ஸ்ல நேராக பார்த்ததுனால பாருங்க. ஆக இதை இப்போ வந்து இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை பரப்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. இப்போ நீங்கள் அந்த ரோபோ எல்லாம் பண்ணிட்டு இருந்ததா சொல்றீங்க, உங்களுக்குமே கூட ஒரு பொழுதுபோக்கு ரோபோ பண்ணுவது, அது வந்து அவ்வளவு எளிமையான ஒரு விஷயமா? இல்லை அது இப்போ நாங்கள் டிவிலலாம் நியூஸ்லலாம் பார்க்கும்போது அந்த ரோபோக்கள்லாம் வருது, அதை வந்து அது வேடிக்கையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அதுக்கு பின்னால் எவ்வளோ சீரியஸாக அது இருக்குங்கிறதையும் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. உங்கள் அனுபவம், அந்த ரோபோ வந்து யார் வேணால் பண்ணிட முடியுமா? அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு இல்லை உண்மையாக இப்போ வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்குற ரோபோங்கிறது வந்து மிகப்பெரிய அளவிலானது. இப்போ அது வந்து ஒரு செலக்டட் மெக்கானிசம் தான் அதுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு வந்து இந்த கார் இண்டஸ்ட்ரிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோபோட்ஸ் இருக்கும், அது வந்து இப்போ பின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன பின்னாக இருக்கும், அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ அந்த மாதிரியான வேலைகளை திரும்ப 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 பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் அந்த இதில் இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்கிறது கொஞ்சம் கடினமானது. அதோட ஒவ்வொரு ரோபோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோபோட்டும் ஒரு காரியத்தை தான் அது பண்ணிகிட்டே இருக்கும், வேற எதுவும் பண்ணாது.
ஆனா இப்போ ஜப்பான்ல பண்ணிட்டு இருக்க ரோபோட்லாம் பார்த்தா அது வந்து மல்டி டாஸ்கிங்கா போயிடுச்சு பாருங்களேன். அது முழுசா மனுஷன் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரோபோட்ல பெரிய செய்யற போது அந்த சென்சஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அது மூவ் பண்ணணும், நடந்து போகணும்னாக்கா அதுக்கு விஷன் சென்சர் வேணும். ஸோ அதை நம்ம இன்டிகிரேட் பண்ணணும் பாருங்க. மோஷன் சென்சர்லாம் நம்ம போடணும், பலவிதமான சென்சர்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா அதோட கை இருக்குல்ல, அந்த ரோபோட் நினைக்கிற போதே நம்ம மனுஷனை நினைச்சு தான் அவங்க வந்து அந்த இயந்திரத்தை பண்றாங்க பாருங்களேன். இப்போ சொல்லுவாங்க, அதாவது நம்ம கையில வந்து 22 ஜாயின்ஸ் இருக்கு. அந்த 22 ஜாயின்ஸ் வந்து இந்த இவ்வளவு பகுதியில மட்டுமே 22 பகுதிகள் இருக்கு. அப்போ இதே கையை ஒரு ரோபோட்க்கு நம்ம இன்னும் யாராலையும் இன்னும் பண்ண முடியல. அது சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. அப்ப நான் பாக்குற போது கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மனுஷனை இவ்வளவு ஜாயின்ஸோட வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டுன்னு. ஆனா இது வரைக்கும் வந்திருக்க ரோபோட்ஸ்ல 2-3 விரல்கள் தான் வச்சதுதான் இருக்கும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. 2ல வச்சுட்டே அது வேலை பண்ணும், இல்லாட்டி 3 வேற வேற ஆங்கிள்ஸ்ல இருக்கும். அதோட வந்து அதால அந்த ஆங்கிள்ஸ் இருக்குதுல்ல, அதுவும் நீங்க பாக்கணும். நம்ம விரல் எடுத்துட்டோம்னாக்க எவ்வளவு பெரிய ஆங்கிள்ஸ்ல நம்மளால மடக்க முடியுது. இவ்வளவுதான் 90க்கு தான் போக முடியுது பாருங்க இல்லையா. அப்ப அதுவும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ணணும்னாக்கா அதுக்கு அடிப்படையில் நமக்கு சின்ன வயசுலயே வந்து அதை பற்றி அறிமுகங்கள் முதல்ல வேணும் இல்லையா. இப்ப அதுக்காகத்தான் வந்து இந்த ரோபோட் பொம்மைகள் எல்லாம் வந்து இந்த விளையாட்டுக்காக செய்யற பொம்மையெல்லாம் அறிமுகப்படுத்தணும்னது எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுனாக்கா, இது அந்த மாதிரியான இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் நம்ம காட்டுறோம் இல்லையா, அந்த பொம்மைகள், அந்த ரோபோட் பொம்மைகள்லாம் வந்து இன்னும் கற்பனை தரத்தை வளர்த்து இன்னும் இல்லாத ரோபோட்ஸ்களை உருவாக்கக்கூடிய திறமை நம்மள்ட்ட கொண்டு வந்துடும். இப்போ ஆரம்பத்தில் வந்து அதில் என்ன ஒரு பகுதியை ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துப்போமே, ஒரு ரோபோட்னு எடுத்துக்குவோம். அதுக்கு ப்ரோக்ராம் தேவையா இருக்கு, அப்புறம் அந்த கம்போனன்ட்ஸ் தேவையா இருக்கு, சென்சஸ் தேவையா இருக்கு, ஆக்சுவேட்டர்ஸ்லாம் தேவையா இருக்கு. ஆக நமக்கு இது ஒண்ணுமே முதல்ல தெரியாது. நமக்கு இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம போய் சொல்றோம்னா இது யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து ஒரு வருஷ கோர்ஸ் வந்து நான் இப்போ ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்த போறேன்னு வச்சுப்போம். நீங்க அதுக்குள்ள நீங்க ரோபோட் கத்துக்குவீங்கன்னாக்கா அவர் அந்த ஒரு வருஷம் முடிகிறப்போ அவருக்கு தலை வெடிச்சிடும். அவ்வளோ கஷ்டமான ஒன்று. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அதோட விளையாண்டு பழக்கம் இருக்கு, சின்ன சின்ன கம்போனன்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக அவரால் அந்த கடினமான பகுதியை புரிஞ்சு கொள்ள முடியும் பாருங்களேன். ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த மாதிரி எனக்கு செய்து பார்க்குறதுல ஒரு ஆர்வம். அதோட இப்போ நிறைய வந்து இந்த ரோபோட் டாய்ஸ்லாம் வந்திருக்கிறதுனால அதை பிச்சு போட்டுட்டு திரும்பவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அதை ஓட வச்சு பார்க்கலாம். அப்புறம் ட்ராக்ஸில் ஓட வச்சு அந்த மாதிரியான ரோபோட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். அதன் மூலமாக நம்ம பழகிக்கிறோம். அதான் ஒன்று. இப்போ அந்த பழகிக்க வந்து இது நம்மகிட்ட தூரமா இல்லாம இருக்கு. அந்த மென்டல் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதுக்காகவும் இந்த மாதிரி நான் பண்றது. எனக்கு அந்த குழந்தைகள் பண்றதை பார்த்தா எனக்கு அந்த ஆர்வம் வந்து பாருங்க, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் இங்கே என்ன தடை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுக்கும்போது ஒரு பாபி டால் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு டெடி பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க ரோபோலாம் ஒன்றும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. அதுக்கு நீங்கள் என்ன பெற்றோர்களுக்குன்னா என்ன சஜஷன் சொல்றீங்க? அது வந்து மனசுலேயே பதிஞ்சிருது. அதாவது பெண் குழந்தைகளுக்குன்னா பாபி டால் வாங்கி கொடுத்துடணும், பையனாக இருந்தால் ஒரு டெடி பேர் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்குது. இந்த நாளுக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்களேன். ஆனால் அது ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குங்கிறத அவங்க இப்போ கவனிக்கணும். தப்பு இல்லை, அதுவும் வாங்கி கொடுக்கணும். ஆனால் அதில் என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ என்ன ஒன்று செஞ்சாலுமே மறைமுகமாக அதில் வந்து ஏதாவது இன்னொரு பலன் இருந்ததுனாக்கா அவங்க குழந்தைகளுக்கு தான் நல்லது. அப்போ பிறந்த நாளுக்கெல்லாம் அவங்க பரிசுலாம் வாங்குற போது இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதோட பயப்படுறாங்க அவங்க. எப்படின்னா 2 விதமான பயம். ஒன்று, இந்த பொருளை உடைச்சிருவாங்களோங்கிற பயம். இன்னொன்று, அந்த பொருள்னால குழந்தைகளுக்கு பாதிப்பு வந்துருமோ. ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன நைஃபை கொடுத்து சொல்கிற போது அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா உடஞ்சிருமோன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிலான பொருட்கள் அது இருக்காது. சர்ஃபேஸ்லாம் ரொம்பவும் வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க பாருங்களேன். அதனால் சுத்தமாக பயப்படவே தேவையில்லை. அவங்க எந்த வகையிலும் குழந்தைகள் அதனால வந்து பாதிக்கப்பட போறதில்லை. இப்போ ரோபோ மாதிரி நவீனமான விஷயங்களை பற்றி பேசும்போது நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. அதாவது நம்மளுடைய பழைய சுவடைகளை வந்து பாதுகாப்பது, அதுக்காக ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ்நாடு ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் மரபு அறக்கட்டளை. இப்போ புது பேர் வந்து அதுக்கு முதுசம் காப்பகம் அப்படிங்கிறது புது பெயர். அது பல தரப்பட்ட இந்த அதாவது தமிழ் சார்ந்த எல்லா விதமான விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது, குறிப்பாக ஓலைச்சுவடிகளை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற திட்டம் அது. அதில் கிராமப்புறங்கள், அதாவது தனியார் நிறுவனங்கள் மாத்திரமல்ல, பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல, கிராமப்புறங்களில் மக்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாதுகாக்கணும். அதுல வந்து பாதுகாக்கணும்னு சொல்றப்போ அதுல பல ஃபேஸஸ் இருக்கு. முதல்ல வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அது இருக்கு. அடுத்தது வந்து அதை ஒண்ணு அதை யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதை நம்ம உடனே வந்து டிஜிட்டைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கொண்டு வருவதில்லை.
மரபு அறக்கட்டளை வந்து அதை கொண்டுட்டு வரணுங்கிற எண்ணம் இல்லை, அதை டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு பிறகு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, என்ன மாதிரியான குரூப்ல வந்து அந்த இது போகிறதுன்னு. அதற்கு பிறகு அதை வந்து படிக்க வைக்கணும், அது ஒரு எக்ஸ்பர்ட்டை வைத்து படிக்க வைக்கணும். அது அடுத்த ஃபேஸ் 4வது. அதற்கு பிறகு வந்து அதை எந்த வகையில் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம், என்ன சித்த மருத்துவம் இருக்கலாம், அதில் கவிதை இருக்கலாம், நாட்டு வைத்தியம் இருக்கலாம், வானியல் சாஸ்திரம் இருக்கலாம். இதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் அடுத்ததாக வருது. பிறகு அது ப்ரெசன்டேஷன், எப்படி அதை கொடுக்க போகிறோம், அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதாவது இந்த முதல் கருத்து என்னன்னாக்கா, இந்த தமிழ் இலக்கியமோ புத்தகமோ ஓலைச்சுவடியில் இருக்க விஷயங்களோ அது மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதான். அதற்கு அடுத்ததாக வந்து இப்போ இந்த புத்தகத்தை தத்தெடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து உலகளாவிய ஒரு அறக்கட்டளை. ஆக இதில் வந்து யார் விரும்பினாலும் அவர்கள் அங்கத்தினர்களாக ஆகிக்கொள்ளலாம். அதற்கான எந்த கட்டணமும் இல்லை. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை பிறருக்கு சொல்லி அவர்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். முக்கியமான ஒன்று என்னவென்றால் அவர்களுக்கு இணைய தொடர்பு மூலமாகத்தான் இது எல்லாமே கிடைக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ அந்த ஓலைச்சுவடிகளை வந்து அவங்க உங்களுக்கு அனுப்பணுமா, அவங்க வந்து கீயின் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? ஓலைச்சுவடிகளை வந்து மரபு அறக்கட்டளையில் வாங்கி கொள்ளாது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கிராமத்தில், இப்போ நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் வந்து ஓலைச்சுவடி இருக்குன்னு சொல்லுவோமே, இப்போ நமது வாலண்டியர்ஸ் யாராவது தொடர்பு கொண்டாங்கனாக்கா அவங்க கிட்ட இருக்கின்ற அந்த ஓலைச்சுவடியை இவர்கள் அந்த கருவிகளை கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டைஸ் வெர்ஷனை கொண்டு வந்துட வேண்டியதுதான். அது ஓலைச்சுவடி அவர்கள்ட்ட நாம் பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, ஏன்னா அது அவங்க பரம்பரை சொத்து அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். ஆனால் அந்த நூலானது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும். நிறைய சுவையான தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சுபாஷினி. மீண்டும் பல சுவையான உபயோகமான தகவல்களோடு IT.com நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.